அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 85, புல்லறிவாண்மை. குறள் எண் 842. அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பிறிது யாதும் இல்லை பெறுவான் தவன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், புல்லறிவுடையவன் ஒருவனுக்கு மனம் உவந்து ஒன்று கொடுத்தும் கூடிற்றாயின, அதற்கு காரணம் பெறுபவனுடைய நல்வினையன்றி வேறு ஒன்றுமில்லை என்கிறார். அறிவில்லாதவன் ஒருவனுக்கு ஒன்றை மனமகிழ்ந்து ஒன்றை மனமகிழ்ந்து கொடுத்தால் அதற்கு பெறுகின்றவனது நல்வினையே காரணம், வேறு ஒன்றும் இல்லை என்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க, என்ன அற்புதமான குறளை அவர் உணர்த்துகிறார் பாருங்க. அதாவது அறிவில்லாதவனுக்கு எல்லாம் இல்லை, என்ன இருந்தாலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் முதல்ல நேற்று குறையில் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேனும் இரர் என்கிறார். இப்போது என்ன சொல்கிறது? அறிவில்லாதவன் ஒன்றை கொடுத்தாலும் அது அதை பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். அதனால்தான் அவன் அந்த கொடுத்தது, மகிழ்ச்சியோடு கொடுத்ததை அவன் நன்றாக செலவு பண்ணுகிறான் அல்லது நன்றாக வைத்து கொள்கிறான். இதுதான் அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள். உதாரணத்திற்கு ஒரு ஊரில் ஒரு நல்லவன் வாழ்ந்து வருகிறான். அவன் யாரிடமும் எந்த விதமான ஒரு கெடுதலும் செய்ததும் கிடையாது. காரணம், அவன் படித்து முடித்த உடனே என்ன செய்கிறான்? விவசாயம் பார்க்குறான். மற்ற நேரங்களில் இது திருக்குறளை படிப்பது அவனுடைய வழக்கம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அவன் எப்போவுமே அந்த சாயந்தர நேரங்களில், ஓய்வு நேரங்களில் திருக்குறளை எடுத்து படிப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு அறிவில்லாதவன் ஒருவன் ஒரு மிக உயர்ந்த விலை உயர்ந்த பொருளை கொடுக்கிறான். அதை அது மகிழ்ச்சியுடன் தான் கொடுக்குறான். அதை பெறுகின்றவனுடைய நல்வினையே காரணம். அவன் நல்லவன், நான் சொல்லிட்டேன் முதல்லையே. பெறுகின்றவன் நல்லவன், அதனால் அவனுடைய நல்வினையே காரணம் என்கிறார் தெய்வப்புலவர். இதுதானுங்க, என்ன அருமையாக சொல்லியிருக்காரு. ஏன்னா நேற்றைய குறையில் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேனும் இளர்னு சொன்னாப்புல, இன்னைக்கு அதே அறிவில்லாதவன் அறிவில்லாதவன் புல்லறிவுடைய, அதாவது புல்லறிவாண்மை உடையவன், புல்லறிவுடையான் ஒருவனுக்கு மனம் ஒரு கொடுக்கிறார். அது மகிழ்ச்சியுடன் கொடுக்குறான். அது யாருடைய இதெல்லாம் நல்லா இருக்குன்னா பெறுபவனுடைய நல்வினையே காரணம் என்கிறார். அற்புதமான குறளுங்க. அதாவது எல்லாத்தையுமே அவர் சொல்லிகிட்டே வராருங்க. அதான் மறக்க முடியாத உண்மை. அதுக்கடுத்து இன்னொரு குறளையும் பார்ப்போம். இதை விட உயர்ந்த, இப்போ நான் சொல்ல போகிறது இருக்க, இது எனக்கு பிடித்த ஒரு குறள். எல்லாமே எனக்கு பிடிச்ச குறள் தான். ஆனாலும் ஒரு சில குறள்கள் எனக்கு ரொம்ப மிக மிக பிடிக்கும். அதில் இதுவும் ஒரு குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. குறள் எண் 396. அதாவது, மணலில் உள்ள கேணியில் தோண்ட தோண்ட நீர் ஊறும், அதுபோல ஒருவன் மக்களுக்கு கற்ற கல்வியின் அறிவில் கற்ற கல்விக்கு ஏற்றவாறு அறிவு வளரும். என்ன அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. ஊமையை பாருங்க, நீங்கள் அதை தான் கவனிக்கணும். ஒரு மணலை தோண்ட தோண்ட, மணலில் உள்ள கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறிக்கிட்டே இருக்கும். அதுபோல் பரமக்குடியெல்லாம் வைகை ஆற்றிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் வைகையாக இருக்குது. பரமக்குடியெல்லாம் நாங்களே என்ன செஞ்சுருக்கோம்னா, நான் என்னுடைய சொந்த ஒரு பரமக்குடிக்கு அருகில் தான். அதான் பரமக்குடிக்கு வந்தோம்னா என்ன செய்வோம்னா, அப்படியே ஒரு ஊற்றை தோண்டி அதை அப்படியே தண்ணியை தள்ளி ஊற்றிட்டு அப்புறம் குடிக்க ஆரம்பிப்போம். நல்ல தண்ணியில் குடிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி அங்கே உள்ள கேணியில் நீரை தோண்ட தோண்ட நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அது கேணியை தோண்ட தோண்ட நீர் வந்து கொண்டே இருக்கும்.
அந்த மக்களுக்கு வந்து கற்ற கல்வியின் அளவே அறிவு வளரும். அதை ஓமையாக சொல்கிறாரு. அதை பாருங்கள், ஓமையாக சொல்கிறாரு. அது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு குறள் என்றது பாருங்கள். உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த குறளுக்கு. இப்போ எல்லாம் இந்த குறளுக்கு உதாரணம் நிறையா சொல்லலாமுங்க. ஆனால் இருந்தாலும் என்னுடைய எண்ணங்களை நான் உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ எல்லாருமே படிக்கிறோம். இப்போ நானும் படித்தேன், மற்றவர்களும் படித்தார்கள், எல்லாருமே படிக்கிறார்கள். ஆனால் அதில் மாவட்ட ஆட்சியாளராக வருவது ஒரு சிலரே. அப்போ காரணம் என்னவென்றால், அவர்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்ற ஒரு லட்சியம் அவனிடம் உண்டு. நிச்சயமாக ஒன்றும் அவனுடைய அப்பா மிகவும் படித்தவராக இருப்பார், அல்லது அம்மாவும் படித்தவராக இருப்பார்கள். அவர்கள் வந்து என்ன செய்யணும்னா, என்ன வேலையினாலும் இல்லை பரவாயில்லப்பா, ஆனால் வந்து நீ வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகணும், அதுதான் என்னுடைய கனவுன்னு சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவர் அந்தளவுக்கு அவன் டெய்லி அந்தளவுக்கு செய்தித்தாள்களை டெய்லி தினந்தோறும் காலையில் படிப்பான். அதுக்கடுத்து புத்தகங்கள் நிறையா படிப்பான். அப்புறம் இப்போ தான் இந்த இது இருக்குல்ல, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்லாம் இருக்குல்ல, டெல்லியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டுகள்லையும் படிப்பான். அப்படி அந்த பயிற்சி நிறுவனத்தில் படிக்கும்போது அவனுக்கு தொடர்ந்து எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி முதல்நிலை தேர்வு பாஸ் பண்ணி தேர்ச்சி அடைந்து விடுகிறான். அதுக்கப்புறம் 2ஆம் நிலை தேர்வும் முதல்நிலை தேர்வு தேர்ச்சி அடைந்த உடனே 2ஆம் நிலை தேர்வுக்கு அவன் தயாராகி விடுகிறான். 2ஆம் நிலை தேர்வும் தேர்ச்சி அடைந்து விடுகிறான். அவனுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பு கிடைக்கிறது. ஐஏஎஸ் பாஸ் பண்ணி விடுகிறான். ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்ற பிறகு அவனுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவி கிடைக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவி என்பது ஒரு மிகப்பெரிய பதவிங்க. அதாவது படிப்பிலேயே மிகப்பெரிய உயர்ந்த பதவி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது டாக்டரும் இருக்காங்க, டாக்டர் நான் குறை சொல்லலை. ஆனால் டாக்டர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வர முடியாது. அதுக்கு எக்ஸாம் தேர்வு எழுதி பாஸ் பண்ணால் தான் அவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரே வர முடியும். அந்த துறையிலேயே அப்படி வச்சுருக்காங்க நம்ம அரசியல் சட்டம். கரெக்டாக அற்புதமான சட்டம். இப்போ நாங்கள் வந்து நான் வந்து வேலை பார்த்தது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஆனால் வந்து அவங்க இன்ஜினியரிங் டைரக்டர் வரையும் தான் அவங்க போக முடியும். ஆனால் ஐஏஎஸ் ஆக முடியாது. அதாவது அவங்க வந்து என்னன்னா, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் பதவி அவரால் வர முடியாது. காரணம் என்னென்னா, எத்தனையோ இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்துடுறான். அவன் கீழே அவனுக்கும் தெரியும்ல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி எப்படி இருக்கேன்னு தெரியும்ல. அதுதான். அதனால் மாணவர்கள் வந்து நிச்சயமாக தங்களில் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் அவசியம். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு தான். நிச்சயத்தோடு படித்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேற முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.